ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சாண்ட்ரா வின் பண்ணாங்களா, சீக்ரெட் டாஸ்கோடைய யார் வின் பண்ணா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட வந்து பேசி ஃபஸ்ட்டு வந்து வியானா சுபிக்ஷான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து நடக்கலை. ஏன்னா 2 பேரும் வந்து இணைபிரியா நண்பிகள், அதனால் கண்டிப்பாக வந்து வரமாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அதுவும் இவங்க வந்து அவங்க டீம் போனாலும் போவான், மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முதலே முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து யாரை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் இவங்களோட மைண்டில் திவாகர் வருது. ஏன்னா திவாகரை இங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போயிடுவார். அதுக்கு அடுத்து நம்ம வந்து யாரையாவது ரிசைன் பண்ண வச்சிடலாம், ஒரு டீம்மேட்டை வந்து ரிசைன் பண்ண வச்சிடலாம், இல்லை வந்து ஏதோ ஒன்று அடுத்து பண்ணலாம். ஓகே, இல்லை மேனேஜர் நம்ம பார்வதியை கூட ஏதாவது பண்ண வச்சிடலாம் சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. ஓகேவா. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவாகரை இவங்க வந்து விக்ரம்கிட்ட போய் சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. விக்ரம் வந்து சரி நான் பேசிக்கிறேன்ட்டாங்க. சரியா. விக்ரம் வந்து சரி ஓகே, எனக்கு நீங்கள் ஒத்துழைக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அங்கே அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ்ட்டு பேசிக்கிறேன், அந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா அதானே உண்மை. இப்போ இவங்க ஏதாவது போராட்டம் பண்ணி எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அங்கே ஆஃப் பண்ணிடுறான் சாண்ட்ராவை. சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு போல்ட் ஆயிடுறாங்க. ரைட், ஓகே, நம்ம இந்த ஸ்டாண்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரஜனும் வந்து பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சாண்ட்ரா ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய் கிச்சன் டீமில் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் திவாகர் வந்து ஒழுங்காக பண்ணல, அவர் வந்து வேலை பார்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விக்ரம் என்ன பண்ணுறாரு, திவாகரை வந்து கூப்பிட்டு பார்வதி மூலமாக கூப்பிட்டு வர சொல்கிறாரு. திவாகரும் வந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திவாகர் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாரு. உடனே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, அது எனக்கு முடியாது. ஏன்னா ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இல்லைங்க, ஏன்னா நிறைய சொல்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் பண்ண முடியல, நான் உங்களுக்கு வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரேன், ஓகேவா, நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு. இல்லைப்பா, அது என்னமோ நல்லா தெரியல, பிக் பாஸ் வந்து உன்னை திட்ட போகிறாரு, பேசாமல் நீ வந்து விவரம் தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திவாகரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் திவாகர் வந்து அதை ஒத்துக்கல. திவாகர் வந்து விக்ரம் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காது, பிக் பாஸ் உனக்கு வந்து கொடுத்துருக்க இந்த ரோலை கரெக்டாக பண்ணு, நீ இப்படி மாத்திரன்னு சொல்லிட்டு நீ பள்ளிக்கடாயிராத, தப்பாக இருக்குது, அவங்க ஏதோ வந்து வில்லங்கம் பண்ணுறாங்க பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறார். இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றேன். கேட்க மாட்டுறாரு. உடனே சரி ரைட்டு, நீங்கள் கேட்கலையா, ரைட் நான் போய் திருப்பி கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஜெர்க்கினை போட்டுட்டு மேலே அந்த கோட்டை போட்டுட்டு இப்படி வயிற்றை தூக்கிட்டு பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, மெதுவாக நடந்து போகிறாப்புல. விக்ரம் வந்து வாங்கின காசுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் கண்டென்ட்டே கிடையாது, இப்போ தான் கண்டென்ட்டை கொடுக்குறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. போய் சாண்ட்ரா கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி திவாகரன் ஒத்துக்க மாட்டான்னு. நான் எப்படி ஒத்துக்க முடியும், அதெல்லாம் முடியாது, நான் அப்போ நாளைக்கு கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன், யார் கிச்சனில் வேலை பார்க்குறான்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். இல்லை சர்விங்காச்சும் பண்ண சொல்லுங்கள், கிச்சனுக்குள்ளே விடாமல் நான் பார்த்துக்கிறேன், சர்விங்காச்சும் பண்ண நோ வே, அவர் சர்வ் கூட நான் வந்து தொடக்கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க. அதை வந்து இவர் பார்வதிகிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறார். பார்வதிகிட்ட சொல்லும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் பொழுது வேறு ஏதாவது டீம் மாற்ற முடியுமா. ஏன்னா திவாகரை தூக்கி அங்கே போட்டு துஷாரை இங்கே போடுற மாதிரி கிச்சனில் போடுற மாதிரி பிளான் பண்ணாங்க. சரியா. நம்ம வெசல் வாசிங்க வந்து நம்ம இவன்ட்டை போடுற மாதிரி திவாகரை தூக்கி போடுற மாதிரி. திவாகர் என்ன பயப்படுறாருன்னா, வெசல் வந்து டீம் போட்டோம்னா அந்த க்ளீனிங் டீமில் அவன் வந்து அடிக்கடி உள்ளே வருவான். பிரஜன் உள்ளே ஏதாவது பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க முடியும். இங்கே வியானா வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் காப்பாற்றுவா, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. திவ்யாவும் இருக்காங்க. ஸோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவர் கணிக்கிறார். வேண்டாம்ப்பா, ஒரு நாள் தான் நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, ஒரு நாள் தானே போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ விக்ரமுக்கு வந்து திருப்பி போய் சாண்ட்ராட்ட சொல்லும்போது சாண்ட்ரா வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க நோ சான்ஸ் அப்படின்ட்டு. இன்னும் பாரதிகிட்ட பேசிக்கிட்டோம், என்ன பண்ணலாம் பார்த்தியா, கரெக்டாக அடிக்கிறா சாண்ட்ரா, இது தப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஏதாவது பிரச்சனை ஆகுமே, நாளைக்கு வாண்டடாக எதாவது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கணிக்கிறாங்க. சரியா. இது வரைக்கும் வந்து இவங்க எப்படி கொடுக்கல, திவாகரும் பிடி கொடுக்கல. சரியா. இப்போ நமக்கு என்ன தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸு டாஸ்க் ஏதாவது வந்துச்சு அப்டேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி எந்த அப்டேட்டும் நமக்கு இது வரைக்கும் வரல. சரியா. ஆனால் இவங்களுடைய டார்கெட் என்னென்னா, திவாகரை கன்வின்ஸ் பண்ணி துஷார்கிட்ட மாற்றிட்டாங்க வைங்களேன், அடுத்து இவங்களுடைய எண்ணம் வந்து பார்வதி ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரெஷ் பண்ணி பார்வதி வந்து அடுத்து தூக்குறது. அப்படி இல்லைனா வந்து யாரையாவது ஒரு டீம்மேட்டை வந்து ரிசைன் பண்ண வைக்கிறது. அமித் பார்கவா இருக்கட்டும், அடுத்து யாரெல்லாம் இருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அமித் பார்கவ் அந்த மாதிரி இருக்காங்களே டீம்மேட்ஸு வரிசையாக, அவங்கள யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியே வர வைக்கணுங்கிறது டார்கெட். இல்லாட்டி பார்வதி வந்து இந்த மாதிரி பண்ணலை நீங்கன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணி பண்ணலான்ட்டு. ஆனால் இதில் என்ன ஆண்டவன் விளையாண்டுட்டான் அப்படின்னா, சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் ஒரு வெங்காயமும் கிடையாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க கொடுத்த டைம்க்குள்ளே சாண்ட்ராவும் பிரஜனும் கன்வின்ஸ் பண்ணல யாரையுமே. அதாவது டாஸ்க் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கும் தெரியாது அது வந்து பிராங்க் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியாது. சீக்ரெட் டாஸ்க்குங்கிறது தெரியாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ திவாகர் வந்து ஓட விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது வரைக்குமே அவரை சமாளிக்க முடியல. நாளைக்கும் வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது. அப்போ பிக் பாஸ் வீட்டில் யாருக்காவது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண பார்வதி கொடுத்தாலும் கொடுக்கலாம். சரியா? கடைசி பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணது கடைசி பார்வதிக்கு இது ஒரு வெற்றியாக அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா? இதுதான் அப்டேட்டு. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் கேன்சல் கிடைக்கல. பிக் பாஸ் வீட்டில் யாருக்கும் வந்து அந்த பாஸ் யாருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே.